அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸில் சைல்ட் டெவலப்மெண்ட் எஜுகேஷனுடைய வீக் 2 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அண்ட் நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வயம் கோர்ஸில் சைல்ட் டெவலப்மெண்ட் எஜுகேஷன்ற கோர்ஸில் ஏற்கனவே நம்ம வீக் 1 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அண்ட் நோட்ஸை 2 பகுதிகளாக பார்த்துருந்தோம். அந்த 2 பகுதிகளுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. இப்போ வீக் 2 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அண்ட் நோட்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் மெத்தட்ஸ் அடாப்டட் ஃபார் டெவலப்மெண்டல் ஸ்டடி. இதில் ஹைப்போதீசிஸ் அப்படின்றது கேட்பாங்க. ஹைப்போதீசிஸ்ன்றது ஒரு டென்டேட்டிவ் சொல்யூஷனு. இங்கே a hypothesis is a statement that proposes an explanation to some phenomenon or event தான் இந்த ஹைப்போதீசிஸ். இதில் கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஹைப்போதீசிஸோட பர்பஸ் என்னன்னா to help to create testable parameters through which information can be gained. இதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அப்படின்றது மேனிப்புலேட்டிங் ஒன் வேரியபிள் டு டிட்டர்மைன் இஃப் சேஞ்சஸ் இன் ஒன் வேரியபிள் காஸ் சேஞ்சஸ் இன் அனதர் வேரியபிள் தான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். அதாவது ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னொரு வேரியபிளும் அதனால் சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிற மெத்தடு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேசிக் ஸ்டெப்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது 4ம் தான். அதாவது ஃபார்முலேட்டிங் அண்ட் ஹைப்போதீசிஸ், டிசைனிங் அ ஸ்டடி அண்ட் கலெக்டிங் டேட்டா, அனலைசிங் த டேட்டா அண்ட் ரீச்சிங் கன்க்ளூஷன், ஷேரிங் த ஃபைண்டிங்ஸ். இது 4மே 4 பேசிக் ஸ்டெப்ஸ் ஆஃப் த ப்ராசஸ்ஸு. டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்றது என்னென்னா கிராஸ் செக்ஷனல் ஸ்டடீஸ் ஆர் அப்சர்வேஷனல் இன் நேச்சர். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் எ பாப்புலேஷன், நாட் டு டிட்டர்மைன் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். இதில் கொஷின் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தா கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் நாட் டு டிட்டர்மைன் டேஷ் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்ன்ற மாதிரி கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடீஸ் என்னென்னா ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் டேக்ஸ் அப் லிட்டில் டைம் டு கண்டக்ட், கேன் எஸ்டிமேட் ப்ரிவாலன்ஸ் ஆஃப் அவுட்கம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் சாம்பிள் இஸ் யூஸ்வலி taken from the whole population. Many outcomes and risk factors can be assessed. There is no loss to follow up. இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடீஸ். இதிலேருந்து ஏதாவது கேள்விகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி லாஞ்சிடியூடினல் ரிசர்ச் அப்படின்றது அதுலேருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கவர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் தட் ஆர் நாட் ரிலேட்டட் டு வேரியஸ் பேக்ரவுண்ட் வேரியபிள்ஸ். இதிலிருந்து இந்த மாதிரியும் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3 டைப்ஸ் ஆஃப் லாஞ்சிடியூடினல் ஸ்டடீஸ்ன்னு இருக்குது. இதில் இந்த 3 டைப்ஸில் ஏதாவது 2 கேட்டுட்டு 3வது டைப் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டைப்பை பற்றியும் ஏதாவது கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன்படி பேனல் ஸ்டடின்றது இட் இன்வால்வ்ஸ் சாம்பிளிங் அக்ராஸ் செக்ஷன் of individual. Cohort studies involves selecting a group based on specific event such as birth, geographic location or historical experiment. இப்படி வச்சு பண்ணுறது cohort study. Retrospective study it involves looking to the past by looking at historical information such as medical records. இது 3 டைப்பாக இருக்குது. அந்த 3 டைப்பு தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். பேனல் ஸ்டடி, cohort study, retrospective study. ஆக இதிலிருந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. டேஷ் இஸ் அ வே ஆஃப் கேதரிங் டேட்டா பை வாட்சிங் பிஹேவியர் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாம். அதில் ஆன்சர் நம்ம அப்சர்வேஷன் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்சர்வேஷன் கேன் பி டேஷ் அண்ட் டேஷ் ஆர் டேஷ்ன்னு கொடுப்பாங்க. அதாவது ஓவர்ட் ஆர் கோவர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் ஓவர்ட்ன்றது எவ்ரி ஒன் நோஸ் தே ஆர் பீயிங் அப்சர்வ்டு. கோவர்ட்ன்றது
நோ ஒன் நோஸ் தே ஆர் பீயிங் அப்சர்வ்ட் அந்த அப்சர்வர் இஸ் கன்சீல்டு. இதுதான் வந்து ஓவர்ட்டு கோவர்ட்டுக்கான விடைகள். அடுத்தது டைரக்ட் அப்சர்வேஷன், இன்டைரக்ட் அப்சர்வேஷன் இருக்குது. டைரக்ட் அப்சர்வேஷன்னா வந்து வாட்ச் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸஸ் ஆர் பிஹேவியர்ஸ் அஸ் தே அக்கர் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்கலான்னா, ஒரு டீச்சர் வந்து டீச்சர் டீச்சிங் எ லெசன் ஃப்ரம் எ ரிட்டன் கரிக்குலம் டு டிட்டர்மைன் வெதர் தே ஆர் டெலிவரிங் இட் கரெக்ட்லின்றது இது டைரக்ட் அப்சர்வேஷனாக பார்த்துக்கலாம். இன்டைரக்ட் அப்சர்வேஷன் அப்படின்றது என்னென்னா, வென் யூ வாட்ச் த ரிசல்ட்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் ப்ராசஸஸ் ஆர் பிஹேவியர்ஸ் தான் இன்டைரக்ட் அப்சர்வேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெஷரிங் த அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு தான் வந்து இன்டைரக்ட் அப்சர்வேஷன். இதில் வந்து இந்த டைரக்ட் அப்சர்வேஷனுக்கும் இன்டைரக்ட் அப்சர்வேஷனுக்கும் டெஃபனிஷனாக கேட்காம எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லிவிட்டு இது என்ன மாதிரியான அப்சர்வேஷன் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேஸ் ஸ்டடி பற்றிய ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கேஸ் ஸ்டடின்றது ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆர் எக்ஸ்பிளனேட்ரி அனாலிசிஸ் ஆஃப் எ பர்சன், குரூப் ஆர் ஈவெண்ட்டு தான் கேஸ் ஸ்டடி. அடுத்தது கொஷினர் அப்படின்றது என்னென்னா, ஒரு ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் சீரீஸ் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் அதர் ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரெஸ்பாண்டன்ட்ஸ் தான் இந்த கொஷினர். இதில் வந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் இருந்து இந்த கொஷினரில் வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்னா, ஒன்று டெஃபினேஷன்லேருந்து வரலாம், அப்படி இல்லைன்னா அந்த டைப்ஸ்லேருந்து வரலாம். அந்த டைப்ஸ்லேருந்து வரும்போது என்னென்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு இது எந்த மாதிரியான கொஷினர் அப்படின்றது கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதன்படி ஸ்ட்ரக்சர்ட் கொஷினரில் எப்படி இருக்குன்னா, ஹாவ் டெஃபினைட் அண்ட் காங்க்ரீட் கொஷின்ஸ், is prepared well in advance, initiates formal inquiry, supplements and checks the data previously accumulated, used in studies related to economic social problems, administrative policies and changes. இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது தான் ஸ்ட்ரக்சர்ட் கொஷினர். அன்ஸ்ட்ரக்சர்ட் கொஷினர்னால் அந்த டைமில் பண்ணுறது, அதாவது யூஸ்ட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ, ஆக்ட்ஸ் as the guide for the interviewer, very flexible in working, used in studies related to the group of families or those relating to personal experiences, beliefs, etc. இதுதான் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் கொஷினர். ஓப்பன் எண்டட் கொஷினர் அப்படின்றது என்னென்னா, ரெஸ்பாண்டன்ட் இஸ் ஃப்ரீ டு எக்ஸ்பிரஸ் இஸ் வியூஸ் அண்ட் ஐடியாஸ், அந்த மாதிரி சில விஷயங்களும். க்ளோஸ்டு எண்டட் கொஷினர் அப்படின்றது என்னென்னா, ரெஸ்பான்சஸ் ஆர் லிமிட்டட் டு த ஸ்டேட்டட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸில் எப்படி இருக்குன்னா, சிம்பிளி எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ்டு கொஷினர் அப்படின்றது கொஷின்ஸ் ஆர் போத் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் எண்டடில் தான் மிக்ஸ்டு கொஷினர். பிக்டோரியல் கொஷினர் அப்படின்றது பிக்சர்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் இன் ஆன்சரிங் த கொஷின்ஸ், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து வெரி ரேர்லியாக யூஸ் பண்ணுறது. ஃபிஃப்த்து வந்து டேட்டா கலெக்ஷன். இந்த டேட்டா கலெக்ஷன்ற வந்து எப்படின்னா வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூனா, இட் இன்வால்வ்ஸ் ட்ரெயின்டு இன்டர்வியூஸ் விசிட்டிங் பீப்புள் டு கலெக்ட் டேட்டா யூஸிங் கொஷினர் தான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. கம்ப்யூட்டர் அசிஸ்டட் பர்சனல் இன்டர்வியூங் அப்படின்றது என்னென்னா, இந்த கொஷினரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்டர்வியூவர் பிரிங்ஸ் எ லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி இன் டு த டேட்டா பேஸ் தான் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் பர்சனல் இன்டர்வியூங். டெலிஃபோன் இன்டர்வியூஸ் அப்படின்றது என்னென்னா, கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா ஓவர் ஃபோன் தான் வந்து டெலிஃபோன் இன்டர்வியூஸ். கம்ப்யூட்டர் அசிஸ்டட் டெலிஃபோன் இன்டர்வியூவிங் அப்படின்றது என்னென்னா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் டெலிஃபோன் இன்டர்வியூ தான். ஆனால் இங்கே வந்து என்னென்னா, இன்டர்வியூவர் வந்து டைரெக்டாக ரெஸ்பாண்டண்ட்டோட ஆன்சரை கம்ப்யூட்டரில் போடுறது தான் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் டெலிஃபோன் இன்டர்வியூவிங். இதுதான் வந்து லெசன் 1, மெத்தட்ஸ் அடாப்டட் ஃபார் டெவலப்மெண்டல் ஸ்டடி. அடுத்தது லெசன் 2, கான்செப்ட்ஸ் ஆஃப் சோஷியலைசேஷன். சோஷியலைசேஷனில் வந்து கண்டென்ட்டு கம்மியாக இருந்தாலும் கொஷின்ஸ் வந்து எப்படின்னா மாற்றி கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டோ அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்போ நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சோஷியலைசேஷன் அப்படின்றது லேர்னிங் ப்ராசஸ் தட் பிகின்ஸ் ஷார்ட்லி ஆஃப்டர் டேஷ்ன்னு கேட்பாங்க. அதில் வந்து நம்ம பர்த்துன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இயர்லி சைல்ட்ஹுட் இஸ் த பீரியட் ஆஃப் த மோஸ்ட் இன்டென்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் அப்படின்றதுக்கு இயர்லி சைல்ட்ஹுட் அதை பேஸ் பண்ணியும் கொஷின் வரலாம். 2 ப்ராட் டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மல் டீச்சிங் மெத்தட்,
அல்லது ஃபார்மல் எஜுகேஷன் அல்லது இன்ஃபார்மல் டீச்சிங் மெத்தட் அல்லது இன்ஃபார்மல் எஜுகேஷன் இருக்கும். ஃபார்மல் எஜுகேஷன்றது பெரும்பாலும் அது கிளாஸ் ரூமில் தான் இது வந்து நிகழும். இதுவும் கேள்வியாக வரலாம். இன்ஃபார்மல் எஜுகேஷன்றது எங்கே வேணாலும் அது வந்து நடக்கும். அதுதான் வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன். அப்போ ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் இன்ஃபார்மல் எஜுகேஷன்லேருந்து கேள்விகள் வரலாம். அதே மாதிரி 3 ஸ்டேஜஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் இருக்குது. அது வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இதில் ஃபஸ்ட் லெவல் வந்து என்னென்னா ப்ரைமரி லெவல். இங்கே தான் வந்து குழந்தை வந்து பர்சனாலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ், பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் தர் அப்ரிங்கிங்கை அது வந்து டெவலப் பண்ணும். இது வந்து ப்ரைமரி லெவலில். செகண்டரி லெவல் சோஷியலைசேஷன் அப்படின்றது என்னென்னா இண்டிவிஜுவல் இஸ் லேர்னிங் அபவுட் வாட் இஸ் அக்செப்டபுள், வாட் இஸ் நாட் அக்செப்டபுள்னு தெரிஞ்சுக்கிறது செகண்டரி சோஷியலைசேஷன். இதுதான் வந்து செகண்ட் லெவலு. இது வந்து பெரும்பாலும் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் குரூப் லெவல்லேருந்து டீனேஜர்ஸ், யங் அடல்ட்ஸ் வரைக்கும் இது இருக்கும். தேர்ட் லெவல் அதாவது டெர்ஷரி லெவல் ஆஃப் சோஷியலைசேஷன் எப்போ இருக்குன்னா இண்டிவிஜுவல் ஹாஸ் இன்டகிரேட்டட் இன்டு த வேர்ல்ட் அண்ட் பிகின்ஸ் டு கெயின் நியூ ஐடியாஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் தான் வந்து டெர்ஷரி லெவல் ஆஃப் சோஷியலைசேஷன். அப்போ இந்த மூணுத்துலேருந்து எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ப்ரைமரி லெவல்லையோ, செகண்டரி லெவல், டெர்ஷரி லெவலில் வந்து அது வந்து டேஷ் லெவல் ஆஃப் சோஷியலைசேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த சென்டென்சஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. நர்ச்சர் பற்றி என்னென்னா நேச்சர்ன்றது இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக்கு, நர்ச்சர்ன்றது என்னென்னா என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப்டர் கன்செப்ஷன், அதாவது நம்ம கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நர்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. நேட்டிவிஸ்ட் அப்படின்றது என்னென்னா தோஸ் ஹூ அடாப்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹெரிடிட்டி பொசிஷன் தான் வந்து நேட்டிவிஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் லெசன் நம்பர் 2 கான்செப்ட்ஸ் ஆஃப் சோஷியலைசேஷன். இது வந்து வீக் 2ல் இருக்குது. அடுத்தது வீக் 3ல் வந்து தியரிஸ் ஆஃப் எரிக்சன், பியாஜே அண்ட் கோல்பர்கை பார்க்கலாம். எரிக்சன், பியாஜே, கோல்பர்கோட தியரிஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் விலாவரியாக பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ்ன்றது இமிடியேட்டிங் த ஸ்பீச் ஆஃப் அதர்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிகிரி ஆஃப் ஸ்டிமுலேஷன் இன் த என்வரான்மெண்ட். சிவிலைசேஷன் வித்தின் விச் த சைல்டு இஸ் ரியர்டு. இதன் மூலமாக தான் அந்த லாங்குவேஜ் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால இது வந்து டேஷ் கம்ஸ் ஃப்ரம் இமிடியேட்டிங் த ஸ்பீச் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு கேள்வி வரலாம். அதுக்கு ஆன்சர் வந்து லாங்குவேஜ். அதே மாதிரி இன்டராக்ஷன் பிட்வீன் எ சைல்டு அண்ட் இட்ஸ் ஃபேமிலி ஆர் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூரி பிரான்ஃபென்பர்னர் அப்படின்றது தான் அதுக்கு ஆன்சர். அதே மாதிரி டேஷ் இஸ் எ காக்னிட்டிவ் டெவலப்மெண்டல் தியரிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியான் பியாஜே. அதே மாதிரி who suggested that individuals are active participants in their own development, constructing knowledge to make sense of their own experienceன்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஜியன் பியாஜே தான். அக்கல்ச்சரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா லேர்னிங் டு டீல் வித் ஏ நியூ கல்ச்சுரல் சுச்சுவேஷன் தான் அக்கல்ச்சரேஷன். இதுவும் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிரிட்டிக்கல் ஆர் சென்சிட்டிவ் பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் அ டைம் ஆஃப் growth during which an organism is maximally responsive to certain environmental or biological events தான் வந்து critical or sensitive periodன்னு சொல்லுவோம். எரிக்சன் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். இது வந்து பர்த்லேருந்து 18 months வரைக்கும் இருக்கும். இன்ஃபேண்ட் வந்து அன்சர்டைன் அபவுட் த வேர்ல்ட் இன் விச் தே லிவ். இதுதான் அந்த குழந்தை செய்யக்கூடிய செயல். செகண்ட் வந்து 18 monthsலேருந்து 3 yearsன்றது அட்டானமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். இங்கே வந்து 1 and 3 வயசுக்குள்ளே அந்த குழந்தை வந்து அசர்ட் தர் இண்டிபெண்டன்ஸ், அவங்களுடைய சுதந்திரத்தை அவங்க வந்து உறுதி செய்வாங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அதாவது 3 to 5 yearsல குழந்தை வந்து இனிஷியேட்டிவ்ஸ் இன் விச் த பேரண்ட்ஸ் வில் ஆஃபன் ட்ரை டு ஸ்டாப் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த சைல்டு வந்து இந்த இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். அதாவது 3 to 5 yearsல. இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி அப்படின்றது எப்போ நடக்கும்னா 5 to 12 yearsல. இந்த ஸ்டேஜில் சைல்ட்ஸ் பியர் குரூப் வில் கெயின் கிரேட்டர் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் வில் பிகம் எ மேஜர் சோர்ஸ் ஆஃப் த சைல்ட்ஸ் செல்ஃப் எஸ்டீம் இங்கே வந்து டெவலப் ஆகும் அப்படின்றது தான் இந்த 5 to 12 years. 12 to 18 yearsன்றது ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் நடக்கும். இந்த ஸ்டேஜில் adolescent will re-examine his identity and try to find out எக்ஸாக்ட்லி ஹூ இஸ், யார் என்று தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும்.
யங் அடல்ட்வுட் ஸ்டேஜ்ன்றது 18லேருந்து 40 வயசு வரை. இங்கே வந்து இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன் நடக்கும். இங்கே தான் வந்து ஷேர் அவர் செல்ஸ் மோர் இன்டிமேட்லி வித் அதர்ஸ் அப்படின்றது இருக்குன்றதுனால தான் இந்த இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன். 7வது ஸ்டேஜ் மிடில் அடல்ட்வுட். இது வந்து 40லேருந்து 65 வரை. இந்த சமயத்தில் ஜென்ரேட்டிவ்லி ஸ்டாக்னேஷன் நடக்கும். இங்கே தான் வந்து எஸ்டாப்ளிஷ் அவர் கேரியர்ஸ், பிகின் அவர் ஓன் ஃபேமிலிஸ் அண்ட் டெவலப் எ சென்ஸ் ஆஃப் பீயிங் எ பார்ட் ஆஃப் த பிக்கர் பிக்சர் வந்து இங்கே தான் நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த மிடில் அடல்ட்வுட் ஸ்டேஜ். 8th ஸ்டேஜ் இதுதான் ஓல்ட் ஏஜ் 65 இயர்ஸ் அண்ட் ஓவரில் இருக்கிறப்போ ஈகோ இன்டெகிரிட்டியும் டெஸ்பேரும் நடக்கும். இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் வயசு ஆக ஆக சீனியர் சிட்டிசன் ஆகிடுவாங்க. அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஸ்லோ டவுன் ஆகும். ரிட்டையர்டு பர்சனாக அவங்களுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கான நாள்கள் செல்லும்ன்றது சொல்கிறது தான் எரிக்சன் தியரி ஆஃப் டெவலப்மெண்ட். அதே மாதிரி பியாஜே ஒரு 4 ஸ்டேஜ் சொல்லியிருந்தார். அதன்படி ஃபஸ்ட்டு ஸ்டேஜான சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்றது பர்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த சமயத்தில் குழந்தை வந்து இன்னேட் பிஹேவியர்ஸ் மூலமாக லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதாவது சக்கிங் மூலமாக, லுக்கிங், கிராஸ்பிங், க்ரையிங் அண்ட் லிசனிங் மூலமாக அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். இதில் எரிக்சனுக்கும் பியாஜேக்கும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, எரிக்சன் வந்து 8 ஸ்டேஜஸ்ஸு, பியாஜே வந்து 4 ஸ்டேஜஸ் தான். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷன்றது குழந்தைங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை செய்வாங்க அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் வச்சது கஷ்டமாக இருந்தாலும் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸ்டேஜ் 2ன்றது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், 2லேருந்து 7 வயது வரை. இந்த சமயத்தில் குழந்தைங்க வந்து ஒன் ஆப்ஜெக்ட் டு ரெப்ரசன்ட் அனதர் தான் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்து லாங்குவேஜ், ஆக்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 அப்படின்றது காங்க்ரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். இது வந்து 7லேருந்து 11 வயசு வரைக்கும். இங்கே தான் குழந்தை வந்து அப்ளை கான்செப்ட்ஸ் டு எனிதிங் விச் கேனாட் ஃபிசிக்கலி பி மேனிப்புலேட்டட் ஆர் சீன் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டேஜ் 4ன்றது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் வந்து எபிலிட்டி டு திங்க் ஹைப்போதெட்டிக்கலி குழந்தைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதை வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்ன்றது 0 to 2 இயர்ஸ். இங்கே வந்து ரெஃப்ளெக்ஸ் பேஸு கோஆர்டினேட் ரெஃப்ளெக்ஸஸ் நடக்கும். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ன்றது 2லேருந்து 6 அல்லது 7 வயது வரை. இங்கே வந்து செல்ஃப் ஓரியன்ட் ஈகோ சென்ட்ரிக் நடக்கும். காங்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ன்றது 6 அல்லது 7 வயசுலேருந்து 11 அல்லது 12 வயசு வரைக்கும். மோர் தென் ஒன் வியூ பாயிண்ட் இருக்கும். நோ அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்ளம்ஸ், கன்சிடர் சம் அவுட்கம்ஸ் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடைசி ஸ்டேஜான ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ன்றது 11 அல்லது 12லேருந்து அதுக்கப்புறம் வயது வரை. இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்டாக திங்க் பண்ணுவாங்க, தியரட்டிக்கலாக ரீசன் பண்ணுவாங்க. எல்லா பீப்புளும் வந்து ரீச் திஸ் ஸ்டேஜ் அப்படின்றத சொல்ல முடியாதுன்றது தான் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். கோல்பர்க்கோட ஸ்டேஜில் வந்து லெவல் 1ல் ஒபீடியன்ஸ் ஆர் பனிஷ்மெண்ட் நடக்கும். இது வந்து இன்ஃபான்சி ஸ்டேஜில். இங்கே வந்து என்னென்னா நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூயிங் த ரைட் திங் அண்ட் அவாய்டிங் பனிஷ்மெண்ட் நடக்கும். இந்த ப்ரீ ஸ்கூலில் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த டைமில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரிவார்ட்ஸ் மேலே தான் போகும் பனிஷ்மெண்ட்டை விட. எஃபர்ட் இஸ் மேட் டு செக்யூர் கிரேட்டர் பெனிஃபிட் ஃபார் ஒன் செல்ஃப் அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அடுத்தது கன்ஃபார்மிட்டி அண்ட் இன்டர்பர்சனல் அக்கார்ட். இது வந்து ஸ்கூல் ஏஜில் நடக்கும். இது வந்து குட் பாய் ஆர் கேர்ள் லெவலில் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுவாங்க அப்ரூவல் அண்ட் மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸ் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஸ்கூல் ஏஜ்லேயே வந்து அத்தாரிட்டி அண்ட் சோஷியல் ஆர்டரும் அவங்க பண்ணிப்பாங்க. ஃபிக்ஸ்டு ரூல்ஸுக்கு அவங்க வந்து ஓரியன்டேஷன் பண்ணுவாங்க. இந்த பர்பஸ் ஆஃப் மாரலிட்டி வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்டர்பர்சனல் அக்கார்டு வந்து எக்ஸ்பேண்டட் டு இன்க்ளூட் த என்டையர் சொசைட்டிக்கும் அது வந்து அவங்க கொண்டு செல்வாங்க. டீன்ஸ் இந்த ஏஜில் வந்து சோஷியல் கான்ட்ராக்ட் இருக்கும். இங்கே வந்து மியூச்சுவலி பெனிஃபிட்டு, ரெசிப்ரோகாலிட்டி நடக்கும். இங்கே வந்து அவங்க வந்து மாரலி ரைட்டுக்கும் லீகலி ரைட்டுக்கும் ஆல்வேஸ் அவங்களுக்கு வந்து சேம் கிடையாதுன்ற பிரின்சிபல் அவங்க வச்சுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி யூட்டிலிட்டேரியன் ரூல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் அதை பயன்படுத்துவாங்க. அடல்ட்ஹுட் ஏஜில் என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சல் பிரின்சிபல் எல்லாமே ஒன்று தான்ற அந்த பிரின்சிபல் வந்துடும். இங்கேயும் வந்து மொர்டாலிட்டி
இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் தட் டிரான்சென்ட் மியூச்சுவல் பெனிஃபிட்டை அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இதுதான் வந்து கோல்பர்கோட ஸ்டேஜஸ். அடுத்தது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வரும்பொழுது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். இதில் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, டிசைரபிள் பிஹேவியரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அன்டிசைரபிள் பிஹேவியர் ஏதாவது இருந்ததுன்னா அதை கோ டவுன் பண்ணுறதுக்கும் இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, அன்டிசைரபிள் பிஹேவியர் குறைவாகிறதுக்கும் அல்லது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக ப்ரீவியஸ்லி அட்மினிஸ்ட்ரேட் அந்த பனிஷ்மெண்ட்டு அல்லது டிசைட் பிஹேவியர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதுக்கு பயன்படும். வீக் 2ஓட குயிஸ் கொஷின்ஸை நான் இங்கே போட்டிருக்கேன். நான் என்னென்ன ஆன்சர் கொடுத்தனோ அதையும் இங்கே போட்டிருக்கேன். இதில் ஏதாவது தவறுகளோ அல்லது மாறுதலோ இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீக் 2ல் வந்து 3 லெசன்ஸையும் ஒரே பதிவாக பார்த்துட்டோம். வீக் 1க்கு 2 பதிவுகள் போட்டிருந்தோம். அந்த 2 பதிவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சேர விரும்புபவர்கள் நீங்கள் சேரலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.